சுப்பிரமணியபுரம் மூலமா சினிமாவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து நாடோடிகள், போராளி, அப்பான்னு நல்ல தரமான படங்களை எடுத்தவர் தான் சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி ஆரம்பத்தில் எடுத்த படமும் சரி, நடித்த படமும் சரி, சோஷியல் மெசேஜ், அட்வைஸை அள்ளி தெளிக்கிற படமாக தான் இருக்கும். அதுக்கு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பும் கிடைச்சிது. சமுத்திரக்கனினாலே அட்வைஸ் பண்ணுற மாதிரி பிம்பமும் கிரியேட் ஆச்சு. ஆனால் அதுவே போக போக ட்ரோலாக மாற ஆரம்பிச்சுது. அட்வைஸ்னு சொல்லி சாவடிக்கிறாரு, காதில் ரத்தம் வருதுன்னு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. பொறுத்து பார்த்த சமுத்திரக்கனி போங்கடா நான் போறேன்டான்னு சொல்லிட்டு ஆக்டிங்ல கவனம் செலுத்த ஸ்டார்ட் பண்ணி தெலுங்கு, தமிழ்னு படப்படங்கள்ல பிஸி ஆகிட்டாரு. சமீபத்தில் சமுத்திரக்கனி கொடுத்த பேட்டியில சோஷியல் மீடியா அடிக்ட் பத்தி பேசியிருக்காரு. எனக்கு கொஞ்ச நாளாவே ஃபோன் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசையா இருக்கு. நான் மார்னிங், ஈவினிங் ஒரு அரை மணி நேரம் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அதுவும் யார்கிட்டயாச்சும் ஃபோன் பேச மட்டும்தான். சோஷியல் மீடியா இப்போ ஓப்பன் டாய்லெட்டாக மாறிடுச்சு. எல்லாரும் வந்து குப்பையை கொட்டிட்டு போகிறாங்க. அது எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிட்டு கிறுக்க பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. சோஷியல் மீடியானால 10% மட்டும்தான் நன்மை, 90% தீமைதான்னு சொல்லியிருக்காரு சமுத்திரக்கனி.